ஆப்கி அதாலத்துல சீனியர் லீடர் குலாம் நபி ஆசாத் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் நன்றி இல்லாதவர். ஆசாத் சார், காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, 50 வருஷமா காங்கிரஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கல? யூத் காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆக்கினாங்க, ரெக்கார்ட் டைமா ஜெனரல் செக்ரட்டரியா வச்சிருந்தாங்க, பார்லிமெண்டரி போர்டுல மெம்பரா இருந்தீங்க. காங்கிரஸ் அரசு அமைக்கும் போதெல்லாம் 4 பிரதமர்கள் உங்களை மினிஸ்டரா வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க அவங்கள விட்டுட்டீங்க, முதுகுல குத்திட்டீங்க. அரசியல்ல ஒன்னு சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ஹேண்ட். சோ குலாம் நபி ஆசாத் மண்ணை தோண்டிருக்கான், விதைச்சிருக்கான். வெயிலா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, ஜூனோட மழையிலையும் சரி, ஜனவரியோட குளிர்லையும் சரி, வயலை பாதுகாத்திருக்கான். குலாம் நபி ஆசாத் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டாரு. வயலுக்கு போக கூட இல்லை, ஆனா டெல்லியில உட்காந்துக்கிட்டு 10 சப்பாத்தி சாப்பிட்டாங்க. இந்த குலாம் நபி ஆசாத்தை விட அந்த வயலால பல பேருக்கு ஆதாயம் கிடைச்சது. அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல. இந்த மாதிரி ராகுல் காந்தி செஞ்சு காமிச்சாருன்னா எல்லா ஸ்டேட்டும் உங்ககிட்ட தான் வருவாங்க, மோடிஜி காணாம போயிடுவாரு. அப்போ சோனியாஜி 8 ஸ்டேட்ல 7 ஸ்டேட்ல ஜெயிச்சு காட்டுவேன். அப்ப யார மந்திரி ஆக்குவாங்க? இது வரைக்கும் ஸ்டேட்டை பார்க்காதவங்களே இப்ப மந்திரி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ என்கிட்ட ஒரு சிம்பிள் போர்ட்போலியோ இருக்கும், காசோ லஞ்சமா வாங்கினதில்ல. சோனியாஜியோட உங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு மஜ்ரு சுல்தான்புரியோட சில லைன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. யாரோட மனசுல நாங்க எல்லாரும் உயிருக்குயிரா ஒன்னா இருந்தோமோ, இப்ப அவங்க முன்னாடியே குற்றவாளியா நிக்கிறோம். இங்க பாருங்க சார், அவங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் இருக்கும். அவங்களும் கவலைப்படுவாங்க, நானும் கவலைப்படுறேன். ஆனா இதுக்கு காரணமானவங்கெல்லாம் இதுல ராகுல் காந்தி மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு காரணமானவங்க இன்னும் இருக்காங்க. யார் இதை முழுகடிக்க வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்டேன். அப்ப எங்களை பார்த்து நாங்க தப்புன்னு சொன்னோம், அவங்க சரின்னு சொல்றாங்க. முழுகடிக்கிறதுக்காக சில பேர் அங்க போயிருக்காங்க, அவங்க முழுகடிக்கிறாங்க, நீங்க முழுகுறீங்க. இங்க பாருங்க, இவ்வளவு விஷயம் நடக்குது. ஆனா சோனியாஜி இல்ல அவங்க ஒத்துப்பாங்க. இவன் முழுகடிக்க போறான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவரு மேலதான் நம்பிக்கை வைப்பாங்க. எங்க முன்னாடிலாம் அவருக்கு எதிராக பேசுவாங்க, முழுகடிக்கிறவங்களை பத்தி பேசுவாங்க, இப்படி பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு, அதனால இப்படி ஆயிடுச்சு. நீங்களே இப்படி முழுகணும்னு நினைக்கும் போது அப்ப நாங்களும் உங்க கூட சேர்ந்து முழுகணுமா என்ன? சார், கார்டனிங் தான் உங்க முதல் காதல்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அங்கதான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களாமே? ஆமா, ஏன் டெல்லியோட கார்டன்ல கிட்டத்தட்ட 30-35 விதமான பூக்கள் இருக்கு. அதோட அது ஹெட் கார்டனர் நான் தான். கோவிட்லையும் நான் நம்பர் 1 இருந்தா எந்த காம்படிஷனும் இல்லை. பல வருஷங்களா நான் காம்படிஷன்லாம் பண்றதே இல்லை. வேற யாராவது ஜெயிக்கணும்னு விட்டுட்டேன். இல்லைன்னா நானே ஜெயிச்சுக்கிட்டே போவேன். அதனாலதான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். உங்க ஹாபீஸ பண்றதுக்காக நீங்க நிறைய டைம் செலவழிக்கிறீங்க. உங்க கார்டன்ல 8 மணி நேரம் செலவழிக்கிறீங்க. அதே மாதிரி ராகுல் ஃபாரின் போறத ஹாபியா வச்சிருக்காரு. இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இங்க பாருங்க, இது ரொம்ப நல்ல விஷயம்தான். நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு வாழ்க்கையில என்ன பிடிக்குமோ, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எல்லா மனுஷனுக்குமே ஒரு ஹாபி இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்க அதை பண்ணுங்க. ட்ரெஸ்டே இல்லாத விஷயத்த பண்ணி ஏன் முழுகடிக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த விட்டுடுங்க. மோதிஜியோட சண்டை போடுறது அவருடைய ஒரு விஷன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்ஓபில கூட சரியா சண்டை போடலன்னு சொல்றாரு. எல்லாமே தானே பாத்துக்க வேண்டியிருக்குன்னு வருத்தப்படுறாரு. அவங்க பண்ண இந்த தேர்தல் சண்டையினால மோடிஜியும் பிஜேபி காரங்களும் இவர்தான் இருக்கணும்னு ஆரதி எடுக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. நீங்க சொல்றது சரிதான். இன்னும் நான் ஏதாவது சொன்னா நான் RSSன்னு சொல்லிடுவாங்க. இதோட நிறுத்திப்போம். இப்ப புது ஜெனரேஷனோட கேம்பெயினிங், ட்விட்டர், ஃபேஸ்புக், இப்படி சோஷியல் மீடியால பண்ற கேம்பெயினிங் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க அது மேல ஏன் அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இது இன்னைக்கு கிடையாது. இத நான் 87, 88 இருந்து பார்த்திருக்கேன். அப்ப நான் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன். அப்ப எனக்கு சாம் பெட்ரோடா பத்தி தெரியாது. அவரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா வேலை செய்வாரு. ராஜீவ்காந்தி சார் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. நான் போனேன். அப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இவர் சாம் பெட்ரோடா அமெரிக்காவில் வேலை பார்க்குறாருன்னு. புது விஷயத்தை காமிக்கிறேன்னு சொல்லி கம்ப்யூட்டரை காமிச்சாரு. நான் கம்ப்யூட்டரை பார்த்ததே இல்லை, இந்தியாவில் யாருமே பார்த்ததில்லை.
என்னோட கொலீக்ஸ்ல மேபி ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு see த கம்ப்யூட்டர். ஓ, இதான் கம்ப்யூட்டரானு நினைச்சேன். இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். அப்ப அவரு, இதுல எல்லா காங்கிரஸ் ஆளுங்களோட பேரும் இருக்கு, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் ஊர் ஊரா போறாங்க, பஞ்சாப்ல போறாங்க, இந்த பக்கம் கிராமம் கிராமமா சுத்துறாங்க, யாரும் போக வேண்டாம்னு சொன்னாரு. இங்க கம்ப்யூட்டரை வச்சே எல்லாத்தையும் பண்ணுன்னு சொன்னாரு. அப்ப நான் நன்றி அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் அவர்கிட்ட, சாம் பட்டோலா கிட்ட, தயவு செஞ்சு நீங்க அமெரிக்காவே போயிடுங்க, எங்க பிரைம் மினிஸ்டரை கெடுத்துடாதீங்கன்னு சொன்னேன். நல்ல பிரைம் மினிஸ்டரை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காமிச்சு கெடுத்துடாதீங்கன்னு சொன்னேன். இது இந்தியா. இங்க டெலிவிஷன் பார்த்துக்கிட்டே எலெக்ஷன் பண்றதுக்கு இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது. இது இந்தியா. இங்க கிராமம் கிராமமா போகணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், டீ குடிச்சாகணும், அவங்க கட்டிலையும் உட்கார வேண்டியது இருக்கும். காலம் மாறிடுச்சு, நீங்க இன்னும் பழைய ஆளவே இருக்கீங்க ஆசாத் சார். இல்ல அதே காலம்தான். பாருங்க, மோடிஜி பழைய காலத்தோட ஆளு, அதனால ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரு புது ஜெனரேஷன் 40 சீட்டோட உட்காந்துட்டு இருக்காரு. வெறும் பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க அமெரிக்க சிட்டிசனா இந்தியன் சிட்டிசனானு. இப்ப நீங்க இந்தியன் சிட்டிசன்னா இந்தியன் வழியிலேயே போகணும். வந்தவங்க யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ராகுல்ஜி, பிரியங்காஜி 2 பேரையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர்ல யாரு நேச்சுரல் லீடர்னு சொல்லுங்க. நான் அவங்க 2 பேரையும் என்னோட பசங்க மாதிரி பார்த்துருக்கேன். அதோட பிரியங்காவை என்னோட பொண்ணு மாதிரி பார்க்குறேன். அவங்கள நான் பொண்ணுன்னு தான் கூப்பிடுவேன். அதனால எப்பவும் அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசுனதில்லை. அதோட ராகுல் காந்திக்கு நான் எதிரிலாம் ஒன்றும் இல்லை. ராஜீவ் காந்தியோட மகன், அவரும் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய வளரணும். அவருக்கு என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். எந்த விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த விஷயத்தை ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்க? அரசியல்ல இந்திரா காந்தி 24/7 இருந்திருக்காங்க, ராஜீவ் காந்தி 24/7 இருந்திருக்காங்க, நேரு 24/7 இருந்திருக்காரு. ஆனா இவர் 24 மினிட்ஸ் கூட இருக்கிறது இல்லையே. அதோட மோடிஜி 26/7 இருக்காரு, 2 மணி நேரம் கடன் வாங்கிக்கிறாரு. சோ இவரும் கஷ்டப்பட்டா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நான் பிஜேபி ஐடியாலஜி கிடையாது, ஆனா அவங்கெல்லாம் F-16. அவங்கள கம்பேர் பண்ணா நீங்க ரிக்ஷா கூட கிடையாது. சோ உங்களால முடியாத விஷயத்த விட்டுடுங்க. யாரால பண்ண முடியுமோ அவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. ஆனா நீங்களே தான் அதை ஓட்டணும். தைரியமும் இல்ல. பேராசை ரொம்ப மோசமானது. சோ ராகுல்ஜி கிட்ட என்னோட கோரிக்கை இதுதான். கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும், பொறுமை கொடுக்கணும். ஆனா அவங்களால இதெல்லாம் முடியாதே. நான் இத்தனை வருஷமா மினிஸ்டரா இருந்திருக்கேன், இந்திரா காந்தியில இருந்து இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஃபைனான்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு சோசியல் செக்டர், ஹெல்த், எஜுகேஷன், மற்ற விஷயங்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ நம்மளால என்ன முடியும்னு நம்மளுக்கு தெரியணும். அவங்க கிட்ட எப்பயாவது இது முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? யாராச்சும் உங்களால முடியாதுன்னு சொன்னா அவங்கள பிரமோதின்னு சொல்லிடுவாரு. அப்படிதான் என்னையும் சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவருக்கு தெரியும். இதை தப்பு பண்றீங்கன்னு சொன்னா, ஓகே நீ பிரமோதி, நான் தானே. மீடியா கொஸ்டின் கேட்டா நீ பிரமோதி. மீடியாவோட வேலையே அதுதானே. 4-5 மீடியாக்காரங்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க கேள்வி கேட்டதுனால மோடி தானே உங்களை அனுப்புனாருன்னு சொல்லிட்டாராம். அட நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்கறதானே மீடியாவோட வேலையே. அவங்க என்ன நம்ம மேல அன்பா காட்ட போறாங்க? நீங்க எப்போ ஆக்வர்டா ஆகிறீங்களோ அப்பதான் மீடியாக்காரங்களோட டெலிவிஷனோ பேப்பரோ ஃபேமஸ் ஆகும். அப்படி கேட்டாதான் அவங்க ஃபேமஸ் ஆக முடியும். லீடரோட வேலை பதில் சொல்றது. எல்லாம் ஸ்கிரிப்டடாவா சொல்லுவாங்க? இப்ப நான் இந்த கேள்வியை கேட்கறேன், நீங்க இந்த பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் ஸ்கிரிப்டட் பண்ணா சரி வராது. பலமுறை நடந்திருக்கு, ஆனா டெய்லி நடக்காது. சில நேரங்கள்ல உங்க அறிவோட நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சோ மீடியாவும் அவரை எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. யாராச்சும் இன்கன்வீனியன்ட் கேள்வி கேட்டா நீங்க மோடியோட ஆளு அப்படின்னு சொல்லிடுறாரு.
மோடிஜி என்ன கடவுளா சொல்லுங்க? மோடிஜி அவரோட வேலையை பாக்குறாரு, அவரையும் உங்களை தொந்தரவு பண்றாரு. ஆனா இல்ல நீங்க இல்ல இல்ல என்னன்னா மோதிஜியும் கொஞ்சம் நோண்டுவாரு. விஷயம் என்னன்னா அவரு 24 மணி நேரம் ஒரே விஷயத்த வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் இப்படி ஆகுது.